எனக்கு நகர வாழ்க்கைன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு பெரிய விபத்துக்கு அப்புறம் எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. எனக்கு சத்தம்னாலே பயம் வந்துடுச்சு. ஒரு கார் ஹாரன் சத்தம் கேட்டா கூட என் நெஞ்சில ஊசிய வச்சு குத்துற மாதிரி வலிக்கும். இந்த இரைச்சல் தாங்க முடியாம அமெரிக்காவின் ஓரிகன் மாநிலத்துல இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள தனியா ஒரு சின்ன மர வீட்டை கண்டுபிடிச்சு அங்க குடிபோனேன். அங்க பக்கத்துல வீடுகளே கிடையாது, செல்போன் டவர் கூட கிடைக்காது. ஆனா அங்க இருந்த அந்த அமானுஷ்ய அமைதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சில நாட்கள் பறவைகளோட சத்தத்தையும் காத்து வீசுற சத்தத்தையும் தவிர வேற எதுவும் இல்லாம நிம்மதியா இருந்தேன். நான் ஆன்லைன்ல வேலை செய்யறதால வெளியில போக வேண்டிய அவசியமும் இல்ல. ஒரு வாரம் கழிச்சு என் கதவை யாரோ தட்டுனாங்க. திறந்து பார்த்தா மிஷல்னு ஒரு வயசான பாட்டி. அவங்க பார்க்க இந்த ஹாலிவுட் படத்துல வர்ற சூனியக்காரி மாதிரி நீளமான நரைச்ச முடி, ஊடுருவி பார்க்கற நீல கண்ணுன்னு விசித்திரமா இருந்தாங்க. நான் 10 நிமிஷ தூரத்துல தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பழக்கூடைய என் முகத்துக்கு நேரா நீட்டுனாங்க. அவங்க நடந்துகிட்ட விதம் எனக்கு ஏதோ இடிக்கிற மாதிரி இருந்துச்சு. கிளம்பும்போது அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. எப்பவும் உன் விளக்குல எண்ணெய் இருக்கட்டும், ஜன்னலை மூடியே வை, உன் கோடாரிய விட உன் புத்தி கூர்மையா இருக்கட்டும்னு ஒரு எச்சரிக்கை மாதிரி சொல்லிட்டு போனாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் கூட அவங்க அங்கேயே நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி பயங்கரமான இடியுடன் கூடிய மழை பெஞ்சுது. நான் மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல உட்கார்ந்திருந்தப்போ மறுபடியும் கதவை யாரோ பலமா தட்டுனாங்க. ஜன்னல் வழியா பார்த்தா அந்த பாட்டி மழையில தொப்பலா நனைஞ்சு போய் நின்னுட்டு இருந்தாங்க. கதவை திறந்ததும், உன் விறகு கட்டைங்க இருக்கிற இடத்துல யாரோ நிக்கிறாங்க, ஜாக்கிரதையா இருன்னு பதட்டமா சொல்லிட்டு பதிலுக்கு கூட காத்துக்காம இருட்டுல நடந்து போயிட்டாங்க. கதவை சாத்துனதுக்கு அப்புறம் தான் எனக்கு பொறி தட்டுச்சே. அவங்க வீடு 10 நிமிஷ தூரத்துல இருக்குன்னா அவங்க எப்படி என் வீட்டு விறகு கட்டைக்கிட்ட யாரையோ பார்த்திருக்க முடியும்? அப்போ அவங்க என் வீட்டுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்காங்களா? எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி எனக்கு தூக்கமே வரல. நடுராத்திரி ஜன்னல் வழியா எட்டி பார்த்தப்போ அந்த பாட்டி காட்டு எல்லை ஓரமா நின்னு என் வீட்டையே பார்த்துட்டு இருந்தாங்க. நான் பயத்துல உள்ள பதுங்கிக்கிட்டேன். விடிஞ்சதும் மறுபடியும் கதவு தட்டுற சத்தம். இந்த முறை அந்த பாட்டின்னு நினைச்சு எட்டி பார்த்தா அங்க ஒரு மொட்டை தலையன், அடர்த்தியான தாடியோட ஒரு முரட்டு ஆள் நின்னுட்டு இருந்தான். எனக்கு பயம் தலைக்கு மேல ஏறிடுச்சு. சத்தம் போடாம பாத்ரூம்குள்ள போய் கதவை லாக் பண்ணிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன். நான் ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஆள் என் வீட்டு முன்னாடி கதவை உடைச்சிக்கிட்டு உள்ள வந்துட்டான். அவன் ஹால்ல இருந்த எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிற சத்தம் கேட்டுச்சு. கண்ணாடி உடையிற சத்தம், மர சாமா உடையிற சத்தம்னு ஒரே ரணகளம். என் உசிறு என் கையில இல்ல. நல்ல வேளை போலீஸ் சீக்கிரம் வந்துட்டாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த ஆள் தப்பிச்சு ஓடிட்டான். போலீஸ் வந்ததும் எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. அவங்க கிட்ட அந்த பாட்டி மிஷல் பத்தி சொன்னேன். அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கலாம்னு போலீஸை கூட்டிட்டு போனேன். அங்க போய் பார்த்தா எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அந்த பாட்டியோட வீடு பல வருஷமா ஆள் நடமாட்டமே இல்லாம பாழடைஞ்சு போய் கிடந்தது. இங்க யாரும் பல வருஷமா வசிக்கலன்னு போலீஸ் சொல்லிட்டாங்க. எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருந்துச்சு. அப்போ என் முன்னாடி வந்து நின்னது யாரு? என் நண்பர்கள் சிலர் அந்த பாட்டி உன்னை பாதுகாக்க வந்த ஆவின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு பேய் மேல நம்பிக்கை இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பாழடைஞ்ச வீட்ல அந்த பாட்டியும் அந்த முரட்டு ஆளும் சட்டவிரோதமா தங்கி இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க ஏன் என்ன குறி வச்சாங்க? அந்த பாட்டி ஏன் எனக்கு வார்னிங் கொடுத்தாங்கன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. எது எப்படியோ நான் உடனே அந்த இடத்த காலி பண்ணிட்டு வந்துட்டேன். இனிமே அந்த மாதிரி தனிமை எனக்கு வேண்டவே வேண்டாம்.